ஹாய் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எங்கே இருக்கோம்னா ஆலப்புழாவில் இருக்கோம். ஆலப்புழாவில் இன்னைக்கு வந்து நம்ம தங்கி இருக்கிற நம்மளுடைய போட்டை வந்து ஒரு டூர் மாதிரி சும்மா சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் நேற்று இந்த போட்டில் நுழையும் போது இப்போ வரைக்குமே எங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. வாங்க அப்படியே நம்ம ஒன்றா உள்ளே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹாய் ஹாய், வரேன் மேலே வரேன். ஸோ நம்ம தங்கியிருந்த போட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சைட்ஸ்ன்ற ஒரு போட்டு. ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 8 ரூம்ஸ் கிட்ட வருது. அப்புறம் 8 ரூம்ஸு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, நம்ம உள்ளே போய் 1 by 1 வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த போட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இப்படிதான் இவ்வளோ கொஞ்சம் பார்த்து காஷியஸாக ஏறி வரணும். ஸோ இந்த போட்டு கிட்டத்தட்ட ஒரு புது போட்டு மாதிரி தான். ஒரு 8 months தான் என்னவோ ஆயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஆலப்புழையில ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் போட் இது. வாங்க அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்த உடனே நம்ம போட்டு ஓட்டுறவங்களுடைய அந்த இடம். ஸோ இதில் தான் வந்துட்டு அவங்க டைரக்ட் காக்பிட் ஸோ அப்படின்னு நம்ம சித்தப்பா சொல்கிறாரு. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம போட்டு எப்படி டைரக்ஷன் வைஸ் போனனாலும் நம்ம இதில் திருப்பணும். அண்ட் தென் அது வந்துட்டு கியர்ஸ், அது ஒரு கியர் ஒன்று இருக்குது. அப்புறம் இது ஒரு ஆக்சிலேட்டர் ஒன்று இருக்குது. அந்த 2 லிவர்ஸ் இருக்குது. அது 2 தான் மெயின் கண்ட்ரோலு. சேட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம போட்டு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வரும்போதே நம்மளை ரிசீவ் பண்ணி உள்ளே நம்மளுக்கு எல்லாமே பார்த்து கொடுத்தது. சேட்டா உங்கள் பேர்? அனீஷ். ஸோ இந்த போட்டை பற்றி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் என்னென்ன சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இது வந்து 8 bedroom. டோட்டலாக 8 month ஆயிடுச்சு இந்த போட் இறங்கிட்டு. லக்ஸரியா இருக்கு. அப்புறம் ரூம் எல்லாம் பாரு. எத்தனை போட்டு நீங்க வச்சிருக்கீங்க? நமக்கு 4 போட் இருக்குங்க. 4 போட்டு. ஆலப்பியில பெரிய போட்டா இருக்குது. ஆலப்பியில பெரிய போட்டு. பின்ன நம்ம கிட்ட இருக்கிற போட்லயே எது உங்களுக்கு மேக்ஸிமம் கெப்பாசிட்டியான ஒரு போட்டு, அப்புறம் கான்டாக்ட் டீடைல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. இதுல வந்து நமக்கு ஒரு 200 பீப்புள்ஸ் டே ட்ரிப்புக்கு போக முடியும். ஒரு 40 மெம்பர்ஸுக்கு ஓவர் நைட் ட்ரிப் போக முடியும். கான்டாக்ட் நம்பரு 98098096005. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு போட்டு. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம். போட்ல எப்படி இருந்தீங்க? போட்டு செம்ம சூப்பரா இருந்துச்சு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ ஒரு சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணோன்னு. எங்க ஃபேமிலி ஃபுல்லா பயங்கரமா ஃபன் பண்ணோம். ரியலி போட் இஸ் வெரி நைஸ். நாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹே ஜெசில் ஜாயின் ஆகிறாரு. ஹாய். என்னோட பர்சனல் ரிவ்யூ போட்டு பார்த்து அப்படின்னா, உள்ளே வந்தோடனே செம்ம ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்கினேன். வந்தோடனே செம்மையாக போச்சுருந்துச்சு. இந்த ஆம்புலன்ஸ் உள்ள வழிலாம் பார்த்தோன்னே இன்னும் பிடிச்சிச்சு. ஆனால் பாத்ரூம்ஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. ஒரு சிலலாம் வந்து ரூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் பாத்ரூம்ஸ் க்ளீனாக இருக்காது. ஆனால் இங்கே பாத்ரூம்ஸ் கூட ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. ஃபுட்டுலேருந்து எல்லாமே ரொம்ப டேஸ்டாகவும் இந்த ஃபுட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே ஒவ்வொரு ஃபுட்டும் அவங்க எடுத்துன்னு வந்துச்சு டேபிள்ல. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதான் நல்லது. ஆமா, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்லாம் வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே வந்து இருந்துச்சு நல்லாவே. தென் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்டர் ஆன உடனே வந்துட்டு இங்க ஒரு லிவிங் ஏரியா மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்ஃபேஸே வந்து சூப்பரா இருக்கும். அண்ட் தென் நம்ம அப்படியே உள்ள போலாம் வாங்க. ஸோ இங்க வந்துட்டு நைட் ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு நாங்கள் இறங்கும் போது டோட்டலாக 3 இடத்துல ஸ்டாப் பண்ணாங்களா. ஃபஸ்ட்டு வந்துட்டு லஞ்சுக்கு ஸ்டாப் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாப் பண்ணுற இடத்துல இந்த லொக்கேஷன் மட்டும் பாருங்கள், எத்தனை போட்டு போய் வந்துட்டு இருக்குது. அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்படி வந்தோன்னா ஃபஸ்ட்டு இங்கே 2 ரூம் இருக்கும். நான் எல்லா ரூமுமே சிமிலராக தான் இருக்கும். நான் ஒரு 2 ரூம் மட்டும் காட்டுறேன், மீதி எல்லாருமே சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூம் வந்துட்டு இங்கே. ஸோ இந்த ரூமை பொறுத்த வரையும் வந்துட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு மாதிரி லக்ஸூரியாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே ரெஸ்ட் ரூம் ஒன்று இருக்கும். ரெஸ்ட் ரூம் உள்ள ஒரு சிட்டப்பு, அப்புறம் அந்த வாஷ் பேசின் ஒன்று அண்ட் ஷவரு எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து காம்பேக்டாக ஒரு மாதிரி நல்லா எப்படி சொல்கிறது, காம்பேக்டாக இருந்தாலுமே நம்மளுக்கு நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஆமாம் பத்தலனா கூட இது கீழே பெட் இருக்கு, நம்ம எடுத்து போட்டு இப்படி படுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ரூமு, யாரும் இல்லை. ஸோ இது வந்துட்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் இருக்கும் இந்த ரூமு. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்ட் அண்ட் ரெட்டில் இருக்கும், இது வந்துட்டு ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்கும். ஆமாம் உட்டன் ஸ்டைலில் இருக்கும். ஸோ இது இந்த ரூமு அந்த ரூமே சிமிலர் தான், மற்ற டிசைன் இன்டீரியர் டிசைன் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ரூம்ஸுக்குமே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ரூமுக்கு இந்த கோல்ட் அண்ட் ரெட் பேட்டர்னும், செகண்ட் ரூமுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் பேட்டர்னும் தருவாங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ரூமுக்கு இந்த மாதிரி, அதே மாதிரி தான் இந்த ரூமுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே நம்ம கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4 ரூம் பார்த்துட்டோம். இப்போ கீழே இன்னும் மீதி இருக்கிற 2 ரூம் பெட்ரூமு, மொத்தம் 6 ரூம் ஆச்சா. இது இல்லாம பின்னாடி வந்து கிச்சன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி இதுவும் இருக்கு, இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாமே இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா ஹேங் பண்ணிருக்காங்க பாருங்க. டவலா. ஸோ நெக்ஸ்ட் இங்க லாஸ்டா வந்துட்டு கிச்சன் இருக்கு. ஃபைனலாக வந்துட்டு இதுதான் கிச்சனு. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு எல்லா ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி நம்மளுக்கு மேலே தந்து விடுவாங்க. ஸோ காலையில் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருப்பாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஃப்ரூட்ஸு, பிக்கிளு, சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது. இவர் தான் ஷெஃப்னு நினைக்கிறேன். இது வந்து சாம்பார் காமிச்சிட்டிங்களா. நெக்ஸ்ட் இட்லிக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே போகலாம். ஸோ அப்புறம் நம்ம அப்படியே இந்த வழியாக கிச்சனுக்கு இந்த முன்னாடி வழி வந்து மேலே போகிற வழி. அப்படியே இது ஃபுல்லாகவே வந்து உட்டன் ஸ்டெப்ஸு. ஸோ மேலே வந்துட்டு 2 ரூம் இருக்குது, கீழே 6 ரூம்ஸு, மேலே 2 ரூமு, இது ஒரு ரூமு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது டைனிங் ஹால். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா போட்டில்? இந்த போட்டில் நிறைய என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட்டு வைஸு நல்லா இருந்துச்சு, அப்புறம் பெட்டு ரிலாக்ஸிங் ஆச்சு, வாட்டரு எல்லா சப்ளையும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணோம். நைட்டு நல்ல ஒரு வெரி குட் டின்னரு, நல்ல ரெக்ரியேஷனாக இருந்துச்சு. நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நாங்களே வச்சுக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஃபேமிலியாக எவ்ரி இயர் வரோம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கிறோம். அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கிளைமேட் பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப வார்மாகவும் இல்லை, ரொம்ப ஹாட்டாகவும் இல்லை, வெரி குட் கிளைமேட்டு. நல்ல தண்ணி வசதி நல்லா இருந்துச்சு. இங்கே இருக்கிற குக்குங்க முதல் கொண்டு எல்லோரும் நல்லா வெரி குட் ட்ரீட்மெண்ட்டு. ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. இந்த டென்ஷனில் இது ஒரு ரிலாக்ஸேஷனு. என்ஜாய்ட் எல்லாம். ஹலோ, குட் மார்னிங் எவ்ரி ஒன். இது வந்து இப்போது போட்டிங்கில் நெக்ஸ்ட் டே நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் எங்களுக்கு. நம்ம எல்லாரும் வந்து காலையில் டியூட்டிக்கு போகணும், வரணும், ஸ்டடீஸு, பசங்களுக்கு எக்ஸாம்ஸு இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம எல்லோரும் அரேஞ்ச் பண்ணி இப்படி வர்றது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப ஏற்கனவே நிறைய பேர் மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து ஃபுட்டு, இங்கே அக்காமடேஷன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரூம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மெயினாக நாங்கள் சொல்லணுன்னா, இங்கே நாங்கள் வந்து மசாஜ் போனோம். இங்கே ஒரு இடத்துல எங்களுக்கு ஸ்டாப் பண்ணி மசாஜ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹெட்டு, ஃபேஸ் அண்ட் ஷோல்டர் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ் எல்லாம் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸ் தான், ரொம்ப அதிகமாகலாம் ஒன்றும் இல்லை. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதர் வச்சு நீங்களும் வைக்கலாம். நாங்களும் இனிமேல் பிளான் பண்ணியிருக்கிறோம், இயர்லி ஒன்ஸு எல்லோரும் இந்த மாதிரி வரலாம், ஒரு ரிலாக்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. நாங்கள் இன்னும் என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் முடியல. தேங்க்யூ ஃபார் திஸ் டைம். தேங்க்யூ. குட் மார்னிங் எவ்ரி ஒன். நாங்கள் இந்த ட்ரிப் வந்தது பயங்கர ஜாலியாக இருந்தது. அதாவது நாங்கள் எல்லா ஃபேமிலியும் ஒன்றா ஜாயின் ஆகி எல்லாரும் வந்தோம்.
இது ரொம்ப நாள் பிளானாக இருந்திருக்குது. ஆனால் இந்த முறை இந்த பிளான் வந்து எங்களுக்கு நல்ல சக்ஸஸாக முடிஞ்சது. நாங்கள் ஃபஸ்ட்டு டே வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இது செகண்ட் டே வந்து இன்னும் ஸ்பீட் போட்லாம் பார்க்கல. இது நாங்கள் வந்து ஃபோட்டோவில் பார்த்தோம் இந்த இடம்லாம். இது ஃபோட்டோவில் தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சோம். இல்லை, இது நேரடியாகவும் செம்ம அழகாக இருந்தது இந்த இடம். மேலே டைனிங் ஹால், கீழே ரூமு, பெட்டு, அதுக்கப்புறம் வந்து இங்கே நேற்று எல்லாரும் மீன் பிடிச்சி எல்லாரும் ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரும் டான்ஸு, பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நைட்டு டின்னரு, மத்தியானம் லஞ்சு அதெல்லாம் கூட செம்ம சூப்பராக இருந்தது. எல்லா ஃபேமிலியும் ஒன்றா கெட் டுகெதர் ஆகி இங்கே ஒரு ஜாலியாக கொஞ்சம் இருக்கிற இந்த டென்ஷன் லைஃப்பில் கொஞ்சம் ஜாலியாக இருந்து கொஞ்சம் எல்லாரும் மைண்ட்லாம் ரிலாக்ஸாக இருந்தது. நல்லா இருந்தது. ட்ரெயினில் வரும்போதும் நல்லா இருந்தது. எல்லாரும் ஒன்றா இருந்து குடும்பமாக சேர்ந்து இருந்தது. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது. அதனால் ரொம்ப ஜாலியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. ப்ரைஸ் லார்ட். இங்கே நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக வந்துருக்குறோம். எல்லாரும் சொல்கிறாங்க, அதே தான் நானும் சொல்ல போகிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சின்னவங்க, பெரியவங்க, வயசானவங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுதான் குறை அப்படின்னு சொல்ல முடியல. இங்கே எங்களுக்கு சமையல் செஞ்சு கொடுத்த குக் முதல் கொண்டு இங்கே எல்லாருமே வந்து நல்லா பழகுறாங்க. நம்ம கேட்குறத செஞ்சு கொடுக்குறாங்க. நல்லா சாப்பிட்டோம், நல்லா தூங்கினோம், நல்லா போட்டிங் போனோம். இப்போ ஸ்பீட் போட் வேறு போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் ஃபேமிலியில் நிஜமாலுமே இன்னும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேச்சல் அக்கா சொல்லுவாங்க. Thank you very much for this opportunity. This is more than what we expected actually. We've been planning this for almost 4 to 5 months, I think. So everyone was really busy, and we didn't really expect it would be this nice. The place is spacious. The staff are really lovely, and this boat is also. It's got 4 compartments, the balcony, the front little living kind of area, and then the bedrooms. And then we did some fishing yesterday, which was really enjoyable. We all had massages. And now we are getting ready to go on the speedboat. So that's quite enjoyed. So yeah, thank you very much for this opportunity. And yeah, hopefully everything goes well. ஸோ நெக்ஸ்ட் சிம்சோன் சித்தப்பா அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் குட் மார்னிங். இந்த ஆலப்புழா டூர் எங்களுக்கு நல்லா இருந்தது. இங்கே வந்து எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். போட்டிங் சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக இங்கே வாட்டர் தான். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் தண்ணி தான். ரொம்ப இந்த டூரிஸ்ட் பிளேஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை விட பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிற இடங்கள்லாம் கூட நல்லா இருந்தது. அங்கே இருக்கிற கூட இங்கே சமையல் செய்கிறவங்க, இந்த டிஃபன்ஸு எல்லாம் அரேஞ்செல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா எல்லா குடும்பத்தோடும் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக இருக்குது. இது மற்ற எல்லா காரியங்களும் அந்த டவுனில் வாங்குகிற எல்லா பொருட்கள் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குது. எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸு. தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நீல்தாஸ் சித்தப்பா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஆரம்பித்தோம் அருமையாக ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி வந்து சேர்ந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த போட் இருந்தது. போட் மட்டும்தான் அப்படி இருந்ததுன்னு பார்த்தா உள்ளே இருந்த சர்வீஸும் அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணது. நல்லா கோஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க, நல்ல அருமையான ஃபுட்டு கொடுத்தாங்க. வீட்டில் இருக்கிற சாப்பாடு நம்ம வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாங்க. அது இல்லாமல் நல்ல கோஆப்ரேட்டிவ். நம்ம எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்கிறதே கிடையாது. உண்மையாலுமே இந்த போட் ஹவுஸும் ப்ளஸ் இந்த ட்ராவலும் எங்களுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் மட்டும்தான் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் எங்கள் வீட்டு குழந்தைங்களும் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது. யார் வந்தாலும் தயவுசெய்து இந்த போட்டை பாருங்கள். இந்த போட்டில் எப்படி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுன்றதை பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜான் மாமா இந்த போட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஹை எவ்ரிபடி. ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணது ஒரு 2-3 months பேக்கு. பட் அன்எக்ஸ்பெக்டடாக வந்து
இந்த வயநாட்டில் லேண்ட்ஸ்லைடு அதுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த பிளானை வந்து இப்போ புக் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக வந்தோம். எங்களுக்கு பயத்தோடு தான் வந்தோம், என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்லிட்டு. பட் கடவுள் கிருபையில் மழை இல்லை, வெயில் இல்லை, எதுவுமே இல்லை. கிளைமேட் நல்லா சாதகமாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெயினில் ஏறினோம். ட்ரெயினில் ஏறி நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். வந்துட்டு அப்படியே வந்து எல்லாம் என்னடா போட்டு தானே ஆர்டினரி போட்டாக இருக்குமேன்னு பார்க்கவும் வந்தோம். அந்த இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன போட்டுங்களாம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் போட்டு வரும் பார்த்தா எங்களுக்கு பிராண்ட் நியூ 8 months ஓல்டு, புதுசாக இருந்துச்சு, க்ளீனாக இருந்துச்சு. இருக்கிறதுலே எங்கள் போட்டு தான் பெரிய போட்டு. நாங்கள் அரௌண்ட் ஒரு 25 to 30 மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தோம். எல்லாம் போனவுடனே உள்ளே போய் ஒவ்வொரு ரூமை பார்க்கும் போதும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருந்துச்சு, ஒவ்வொரு ரூமும். அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு ரூமும் நல்லா இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணோம். பட் கொடுத்த வெல்கம் ஜூஸ் கொடுத்தாங்க. தென் வந்து டிஃபன், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நல்லா குவாலிட்டியான ஃபுட்டு கொடுத்தாங்க. மெயினாக ஃபிஷ்ஷு கொடுத்தாங்க. ஃபிஷ்ஷு நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து இப்போ நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ மார்னிங் எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் ஸ்பீட் போட்டுக்கு போகிறோம். எல்லாம் ஸ்பீட் போட் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுட்டு ஷாப்பிங். இது செக் அவுட் டைமில் அரௌண்ட் 12 o'clock முடிஞ்ச பிறகு ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகிறோம். அடுத்து வந்து அடுத்த பிளான் என்ன, ஸ்பீட் போட். அது எப்படி இருக்குன்னு தெரியல. எல்லாம் சின்ன பசங்களெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆர்வமாக இருக்கிறாங்க. ஈவன் எங்கள் மனைவி ஏஞ்சல் கூட தைரியமாக போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் ஒரு ஃபேமிலியோட வந்துட்டு ஒரு ஸ்பெண்ட் பண்ணோம், 2 days ஸ்பெண்ட் பண்ணோம்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருக்குது. பட் மேலே இருக்கிற ஆடியோ சிஸ்டம், மேலே ஹாலு எல்லாமே ஏசி, எல்லாம் தண்ணி கூட 24 hours ப்ளசண்ட்டாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லபடியாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பை. இப்போ வந்து நம்ம டைனிங் ஹாலை பற்றி பார்க்கலாம். ஸோ டைனிங் ஹால் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு சின்ன ஒரு ஆடியோ சிஸ்டம் மாதிரி இங்கே ஒரு டிவி இருக்குது, ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ அது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு சப் வூஃபர்ஸ், அதோட கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் இங்கே அதோடைய கண்ட்ரோல், நெக்ஸ்ட்டு 2 மைக்கு, அப்புறம் கீழே ஃபுல்லாக அதோடைய கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் இருக்குது. அப்புறம் பேக்கில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு லேசர் லைட் இருக்கும். ஸோ இந்த எல்லாத்தையும் போட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். கீழே பார்த்தீங்கன்னா அத்தனை ஊஃபர்ஸ் வச்சுருப்பாங்க கீழே. ஸோ ஃபுல்லாக அதுவும் அப்படியே போட்டே நீங்கள் போட்டு ஆடும்போது. நெக்ஸ்ட்டு டைனிங் டேபிளை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு 34 மெம்பர்ஸ் உட்கார்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் இது. ஃபுல்லாக நாங்கள் நேற்று ஃபுல்லாக நாங்கள் இதில் தான் உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி. அண்ட் தென் சைடில் அது போக உங்களுக்கு இந்த மாதிரி உட்கார சீட்டிங் கொடுத்துருப்பாங்க. நம்ம அப்படியே இங்கே உட்காந்துட்டு வெளியே வியூவை ரசிச்சுட்டே போகலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம போட் வந்து ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நம்ம போட் வந்து அங்கே பார்க் ஆகிட்டு இருந்துச்சு. அங்கேருந்து ரிவர்ஸ் எடுத்து இப்போ வந்து கிளம்பிட்டாங்க. அதாவது கரெக்டாக வந்துட்டு டைம் ஃபாலோ பண்ணுறாங்க. 4 மணிக்கு எடுத்துடுறோம், 8 மணிக்கு எடுத்துடுறோம். இப்போ இன்னைக்கு காலைல 8 மணிக்கு எடுப்போம்னு சொன்னாங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம் இப்போ வேற ஒரு இடத்துக்கு. டைனிங் ஹால்லேருந்து இப்படி வந்தோன்னா ஒரு பெரிய பால்கனி மாதிரி நம்ம இங்கேருந்து ஃபுல் வியூ என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு போகிறது தெரியும் போட்டு. ஆக்சுவலாக நான் நேற்று வந்துட்டு முன்னாடி போய் உக்காந்துட்டு அந்த இதெல்லாம் வந்து திருப்பணும், அங்கே முன்னாடி அந்த டைரக்ஷன் இது பண்ணுறது. அப்புறம் ரொம்ப ப்ளசண்ட்டான. அப்புறம் உள்ள டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஏசி கொடுத்துருக்காங்க பாருங்க. 10 ஏசி இருக்குது கிட்டத்தட்ட. அப்புறம் ஃபேன் வேற ஒரு 10 ஃபேன் இருக்குது. ஸோ ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக நீங்கள் எங்கேயுமே முடியாமல் ஃபீல் பண்ண முடியாது. அது பாருங்கள், அங்கே காட்டுங்கப்பா. அது வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாப் மாதிரி, அங்கே வந்துட்டு போட் ஸ்டாப் மாதிரி. அது அங்கே வந்துட்டு போட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணாலும் போகலாம். ஸோ இங்கே இருக்கிற மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு போட்டு தான். நீங்கள் எல்லார் வீட்லேயும் பார்க்க முடியும். அங்கே சின்ன போட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிலதெல்லாம் தூண்டில் போட்டு ஓட்டுற மாதிரி போட்லாம் கூட இருக்குங்க. அதான் சின்ன போட், அதான் சின்ன போட் அதெல்லாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணால் ஆலப்புழா வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு. இல்லை வெக்கேஷனில் வரதா இருந்தாலும் சரி, எப்போ வரதா இருந்தாலும் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு போட்ஸ் வந்து ரோ பண்ணிட்டு இருக்காங்க.
அது கரெக்டாக என்னன்னு தெரியல அது பேர். ஆனால் எப்படி ஓட்டுறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் ட்ரோ பண்ணுறாங்க அவ்வளோதான். ஸோ அந்த போட் ரேஸ்லாம் ஓட்டுவாங்கல்ல, அந்த காம்படிஷன்லாம் நடக்கும் போல இருக்கு. நாங்கள் போட் ஏறுற இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக பெவிலியன் கட்டியிருந்தாங்க. மேபி அங்கே நடக்கலாம். டேய் அவங்க துடுப்பு விட்டு நம்மளுக்கு ஹாய் காமி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த வாட்டர்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு வந்துட்டு வயல் நிலம் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவும் வயல் நிலம் தான். ஸோ நடுவில் நம்மளுக்கு தண்ணி போகுது, 2 சைடும் வந்துட்டு வயல் நிலம். அதுவும் இந்த தண்ணி போகிறதுலாம் வந்துட்டு நார்மலாக நம்ம போகிற மாதிரி இல்லை, இந்த ரிவரில் போகிற மாதிரி. கிட்டத்தட்ட இதே ஒரு கடல் மாதிரி இருக்குது பாருங்க. எப்படி செம்ம மேசிவாக இருக்குது ஆக்சுவலாக இது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு மேலே எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னடா மேரி கோல்ட் பிஸ்கெட் இது கூட அவங்கள வச்சா இது மேரி கோல்டு அவங்க வைக்கலையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு பைனாப்பிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பைனாப்பிள். நெக்ஸ்ட் இது என்ன ஊர்க்காவா? ஊர்க்கா அச்சாரம் வந்து கேரளாவில், மலையாளத்தில். நெக்ஸ்ட் வந்து இது சட்னி. நெக்ஸ்ட் சாம்பார் இருக்கு. அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு இட்லி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான். ஸோ நேற்று நைட்டு வந்துட்டு நாங்கள் என்ன சாப்பிட்டோம்னா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, பருப்பு அண்ட் வெண்டைக்காய் பொரியல். அப்புறம் ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட்டோன்னா ஃபுல் ரைஸு, சாம்பார், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அந்த பப்படம் தானே அது, வெஜ்ஜு சாலட்டு. அண்ட் தென் ஒரு 2 பொரியல், கோஸு ஒன்று, வேற என்ன பொரியல் அது, பயரா கொத்தவரங்காய் பொரியல், பயிறு, சரி ஏதோ ஒரு பொரியல், 2 பொரியல். சித்தப்பா will share his own experience in the school. ஹலோ, நாங்கள் எல்லாம் நல்லபடியாக கடல் கிருப்பில் இங்கே வந்து சேர்ந்தோம். ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எல்லாரும். ரொம்ப பெரிய போட், ரொம்ப நல்லா இருந்தது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருந்தது. ஃபுட்டு வந்து ரொம்ப அருமை, ரொம்ப நல்லா இருந்தது ஃபுட்டு. அந்த சேட்டனுக்கு ஒரு தேங்க்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். வேறு என்ன சொல்கிறோம், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஷவர்ல இருந்து பெட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச். ஸோ சேட்டா வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக டின்னர் எடுத்துகிட்டு வந்து ஃபுட்டு கிட்டு எல்லாமே வந்துட்டு அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆடியோ செட் பண்ணி தந்தது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டு போட்டது, டிவி போட்டது எல்லாமே சேட்டா தான். சேட்டா ரொம்ப தேங்க்யூ. அஜினாஸ் ரொம்ப சூப்பர். ஸோ இந்த மாதிரி தான் அங்கங்கே வந்துட்டு உங்களுக்கு போட் ஸ்டாப்பிங் இருக்கும், இல்லை நேவிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த போட் ஸ்டாப்பிங்க்கு ஒரு பேர் இருக்கு பாருங்க. இது வந்து நார்த்து போட்டா ஜெட் ஏதோ ஒன்று போட்டிருக்கு, அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அங்கே பாருங்க, அவங்க அந்த பையன் பாருங்க, குட்டி பையன் சைக்கிள் ஓட்டுறான். அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்துவே தான் இருக்கும் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு. ஸோ அதை தாண்டி அந்த சைடு பார்த்தா ஒரு ரோடு எதுவுமே கிடையாது. நீங்க போறதுனா இந்த போட்ல தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்க ஒரு ஹவுஸ் போட் இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே இந்த மாதிரி நார்மலாக தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது கொஞ்சம் இந்த ஹவுஸ் போட்டோட டிசைனே வந்துட்டு வேற மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கு. வெளியே போயிட்டு அவ்வளோ. சரி, நெக்ஸ்ட் அவ்வளோதான். இந்த போட்டு ஃபுட் ரிவ்யூ, போட் டூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வரணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணி கண்டிப்பாக ஆலப்புழைக்கு வாங்க. எங்களுக்குமே இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்களே ஃபர்ஸ்ட் அதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மைக்கு பார்த்துனே தான் பேசுகிறேன், அங்கே கூட பார்த்து பேச மாட்டேங்கிறாட்டா இவ. சரி, ஓகே, டாடா, பை. சந்தோஷ் நம்ம கூகுள் பண்ணதுல சிவிவாய் டிரைவர் வயிறு கொஞ்சம் இடிக்காம தான்
இவரு அஜு அஜு ஆகாஷ் 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 from அசாம். உங்கள் ப்ரோஸ் அவரு உங்க நம்பர் அவரு கண்ணன் ஸ்பீட் போட் இது அவர் எல்லோ கலர் பன் பண்ணு உங்க நம்பர் உங்கள் ப்ரோஸ் உங்கள் ப்ரோஸ் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டுப்பா. வாங்க சொல்லுங்க. அஜு 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 வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணி இது பண்ண அவரும் கண்ணன் இவரும். ஆகாஷ் ஆகாஷ் வந்து குக்கிங்ல நம்மளுக்கு நல்ல உதவியா இருந்தாரு. ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. நெக்ஸ்ட் அனீஷ் பாய் இவர் தான் வந்துட்டு நம்மள ரிசீவ் பண்ணதுலேருந்து இப்போ அனுப்புற வரையும் நம்ம சேஃபா பாத்துங்க. மேனேஜ் பண்ணது இவர் தான். நெக்ஸ்ட் சந்தோஷ் சேடன் சந்தோஷ் குக்கிங் இவர் தான் குக். குக்கிங் தான். இவருக்கு ஒரு டிக்கெட் போட்டு நம்ம வேலூர் கூட்டிட்டு போயிடலாம் ஒரு 1 மந்த்துக்கு அட்லீஸ்ட். இவர் தான் போட் டிரைவிங் சிபி சேடன். சிபி தான் வந்துட்டு போட் டிரைவர். எனக்கு நாளாக வந்து உட்காந்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து ஓட்ட சரி. நெக்ஸ்ட்டு ஸ்பீட் போட்டு கண்ணன் 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 ஸ்பீட் போட்டு சூப்பராக ஃபஸ்ட்டு ஸ்பீட் போட்டில் அவரு 15 மந்த்ஸ்லாம் இருந்தா உண்மையிலே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சேட்டா கிட்ட சொல்லிட்டு ஸ்பீடை கம்மியாக போட்டு